ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறீங்க? சீம்பால் இது. எனக்கு பால்காரர் எனக்கு 3 லிட்டர் பால் கொடுத்துருக்காங்க. காலையிலேயே ஒரே ஷாக்கு தான். நான் வாங்கிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதில் தூசெல்லாம் இருக்கும். இந்த 3 லிட்டர் பாலுக்கு நம்ம ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சர்க்கரையும் ஒரு 10 ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கோம். பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இல்லாத சத்துக்களே இல்லை. மாடு கன்று போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு கிடைக்கிற பால் தான் சீம்பால். இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் இது ரொம்ப ஈரம்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. எடுத்துகிட்டு போய் கறந்து கறந்து கிணத்துலையோ ஆற்றுலையோ ஊற்றிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சே எங்கள் வீட்டில் மாடு இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு கொடுத்ததே இல்லை. ஆனால் எங்களுக்கு இப்போ நாங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றோம். இப்போ பாருங்கள், சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்ட உடனே பால் அதிகமாகிடுச்சு, மேலே வந்துருச்சு. அதனால பால் கொஞ்சம் நான் எடுத்து வச்சிடுறேன். நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும். நம்ம சர்க்கரையை அப்படியே போட்டோம்னா கரையாது. நான் அந்த மாதிரி செஞ்சும் பார்த்துருக்கேன். சர்க்கரை அடியிலே தங்கிடும். அடியில் மட்டும் சுகர் அதிகமாக இருக்கும், அது கரையிறதில்ல. அதனால் இப்படி செஞ்சுக்கோங்க. சில பேருக்கு பால் அப்படியே காய்ச்சி அதில் வெல்லம் சேர்த்து அப்படியே அந்த பாலில் இருக்கிற தண்ணியாக கொஞ்சம் வரும், அதோடு சேர்த்து அப்படியே சாப்பிட பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். சில பேர் இதில் ரவை சேர்த்து செய்வாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். இது இந்த ஜெல்லி மாதிரி வரும், அழகாக இருக்கும், சாஃப்டாக. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுத்தோம்னா நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வைக்கிற பால் பாத்திரம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுக்காக நான் அதில் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். அதுலேயும் தண்ணி வச்சுட்டு நகராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை சூடுபடுத்திட்டு கூட நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம், சீக்கிரம் குக் ஆகிடும். ஆனால் என்னால் தூக்கி வைக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் இட்லி பாத்திரத்தை கீழே வச்சு அதுக்கப்புறம் பால் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக தூக்கி ஸ்டவ்வில் வச்சேன். இது பார்த்திங்கன்னா 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆகிடும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். அதனால் 20 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துருங்க. நல்லா மூடி போட்டு வெயிட்டாக ஒன்று வச்சுடுங்க. ஏதாவது நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி கூட மேலே வச்சுக்கலாம், வெயிட்டாக இருக்கும். இது நம்ம உடம்புல தசை வளர்ச்சிக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை சாப்பிடும்போது இல்லாத சத்துக்களே இல்லை. நம்ம உடம்புல எந்த நோயும் தாக்காமல் அந்த என்ன சொல்கிறது, வர்ற நோயை தடுத்து நிறுத்தும். அந்த நோய் வரக்கூடிய அந்த பாக்டீரியா, ஃபங்கஸ்ஸு, இந்த வைரஸ் கூட எல்லாம் போட்டிட்டு அது சண்டை போட்டு அதை வர விடாமல் துரத்தோன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. பாருங்கள், ஆற வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம். எடுத்து ஏலக்காய்லாம் ஒரு சைடாக வந்துட்டுருக்குது. அதான் க்ரீன் கலராக எல்லோ கலராக தெரிஞ்சிட்ருக்கு. ஓரத்தில் எடுத்துகிட்டு ஒரு தட்டை வச்சு அழகாக கவுத்துனோம்னா சூப்பராக வந்துடும். நான் எவ்வளோ டைம் செஞ்சுருக்கேன், அழகாக வந்திருக்கு. இன்றைக்கி வீடியோ எடுக்கிற டைம் பார்த்து சொதப்பிடுச்சு. பரவாயில்ல, அது தனியாக இது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம கத்தி வைக்கும்போதே உடையுது. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி ஃபீவரு, வைரல் ஃபீவரு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனு, ஏதாவது இன்ஃபெக்ஷன் உடம்புல எல்லாருக்குமே வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, வருமுன் காப்பதே சிறந்ததுன்ற மாதிரி நம்ம இதெல்லாம் கிடைக்கும்போது நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வராது. ஹெல்த்தியாக இருப்பீங்க. இயற்கையான முறையில் நம்ம மருந்து எடுத்துக்காமல்
இந்த மாதிரி ஃபுட்டாக எடுத்துக்கும் போது எவ்வளோ நல்லது இல்லையா? மருந்து நம்ம சாப்பிட்றது கஷ்டம். அதனால் இந்த பால் வந்து கிடைக்கும் போதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், கேக் மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. யார் யாருக்கெல்லாம் இந்த சீம்பால் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சேனல் வச்சுருக்கவங்க எல்லாருமே வீடியோ எடுத்து போடுறாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ்க்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லைக்காவது போடுங்க. என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் கட் பண்ண உடனே மூணு பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கேக் மாதிரியே இருக்குது. எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இது நாங்கள் வந்து 3-4 நாள் ஆகும் காலி பண்ணேன். ஓகே, பாய்.